ஹலோ ஹாய் நண்பர்களே. நம்ம அடிக்கடி ஒரு வார்த்தை பயன்படுத்திக்கிட்டே இருக்கோம். என்னன்னு தெரியுமா? நடுக்கடியில தத்தளிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற வார்த்தையை சர்வசாரமா சொல்லிக்கிட்டு இருக்கோம். தத்தளிக்கிறதுனா என்னன்னு தெரியுமா? ஒரு மனிதர்கிட்ட ஒரு உதவி தேடி போயிருப்போம். அது வேலையா இருக்கலாம், இல்ல பண விஷயமா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். ஆனா அந்த மனிதர் முடியும்னு சொல்லாம, முடியாதுன்னு சொல்லாம, நம்ம கிட்ட நான் அப்புறம் பார்க்குறேன், 2 நாள் கழிச்சு சொல்றேன், பிறகு பார்க்குறேன் அப்படிங்கிற பதில நம்மள சொல்லி நம்மள மனக்குழப்பத்துல ஏற்படுத்திருவாரு. நம்மளும் சரி அவர் கண்டிப்பா செய்வாரு அப்படிங்கறதுக்காண்டி காத்துக்கிட்டு இருப்போம். ஆனா திடீர்னு நம்ம எதிர்பார்த்த ஒன்று மற்றவர்கிட்ட இருந்து நம்ம கிடைக்கும் போது அதையும் நிராகரிக்காம இதையும் ஏத்துக்காம நம்ம மனக்குழப்பத்துல இருந்து தத்தளிச்சுட்டு இருப்போம். கடைசியில நம்ம எதிர்பார்த்தவரு கையை விரிச்சிருவாரு. சரிப்பா, நான் எவ்வளவு ட்ரை பண்ணேன், கிடைக்கல, நீ வேற இடத்துல ட்ரை பண்ணுங்கிற மாதிரி போறப்பக்குள்ள சொல்லிட்டு போயிடுவாரு. இதனால நம்மகிட்ட நம்ம கைக்கு கிடைக்க வந்ததும் கிடைக்காம, எதிர்பார்த்ததும் கிடைக்காம மனசுல குழப்பத்துல தத்தளிச்சுட்டு இருப்போம். இதைத்தான் இந்த வார்த்தையை நான் அடிக்கடி சொல்லியிருப்போம். அங்கிட்டும் இல்லாம இங்கிட்டும் இல்லாம தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறது. தயவுசெய்து நான் சொல்றேன், நீங்க யாருக்காவது உதவி செஞ்சீங்கன்னா மனசார முடியுங்கிற செய்யுங்க. இல்லையா, மென்மையா முடியான்னு சொல்லிருங்க. அதுக்காண்டி அவரை காக்க வச்சு, இருப்பா நான் சொல்றேன், அப்புறம் செய்றேன், இப்பறம் செய்றேன்னு சொல்லி அவருடைய நேரத்தையும் அவருடைய மன உளைச்சலையும் ஏற்படுத்துறான். இந்த பதில்